உங்க ஃப்ரெண்டு யாராவது டிப்ரெஷன்லயோ ஸ்ட்ரெஸ்லயோ இருந்தா இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உட்ராமச்சி பாத்துக்கலாம்னு சொல்லுங்க. செப்டம்பர் 10 சூசைட் ப்ரிவென்ஷன் டே. எதனால இதை பத்தி பேசணும்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா சூசைட் பத்தி நான் பண்ண ஸ்டடியில கொரோனாவை விட டபுள் மடங்கான பேர் சூசைட்னால இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது கொரோனாவிலேயே கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு மேலே இறந்து போனாங்க. அப்ப சூசைட்னால கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க நீங்களே பாத்துக்கோங்க. ரீசெண்டா 2017 சகோதரி அனிதா நீட் எக்ஸாம்ல ஜெயிக்க முடியாத ஒரே காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது நம்ம எல்லாருமே தப்புன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறமும் சூசைட் பண்றது நின்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிக்கல. அது கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம்னால 58 பேரும், ஜேஇ எக்ஸாம்னால 20 பேரும் கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் சூசைட் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பண்ண ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முக்காவாசி சூசைடுக்கு காரணம் அவங்க சூசைட் பண்ற நேரத்துல, அதாவது அந்த ஃபேஸ் ஆஃப் டைம்ல ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாததுனாலதான் அவங்க சூசைட் அட்டன் பண்றாங்கன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு சூசைட் பண்ற தாட் வந்துச்சுன்னா, உங்களுக்காகவே இருக்கிற உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு பாருங்க. இப்ப நீங்க நீட் எக்ஸாம்ல தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் உங்க லைஃபை டிஃபைன் பண்ணிடாது. உங்க லைஃப்ல என்ன தப்பு நடந்துச்சோ அதை சரி பண்றது உங்களால மட்டும்தான் முடியும். அதுக்கு தற்கொலை ஒரு விடையாவாது. எக்ஸாம் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பட் லைஃப் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாருமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும்.